நிறைய ஹார்ட்கோர் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேலே ஒரு தீரா காதல். குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற நிறைய கிரிக்கெட் லவர்ஸ்க்கு அப்சஷனே இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில நேரம் நம்பர்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஹியூமன் அச்சீவ்மெண்ட் வரும். அப்போது எழுந்து நின்று கை தட்டுவோம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு காட்சி அளித்தது. அது ரிஷப் பந்தோட ஒரு சூப்பர் ஹியூமன் எஃபர்ட். சூப்பர் ஹியூமன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகை ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அடித்த ரன்னுக்காக இல்லை, அவர் காமிச்ச ஒரு அசாதாரண தைரியத்திற்காக. மேட்ச் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், 37 நேற்றுக்கு இருக்கும்போது ஒரு ஃப்ரீக் இன்ஜுரி. அவர் ரிவர்ஸ் ஷாட் ஆட போனார், ஒரு ரிவர்ஸ் ஹிட்டுக்கு போனார், ரிவர்ஸ் ஸ்வீப் கூட இல்லை, இன்சைட் எட்ஜில் பட்டு காலில் பட்டு ஒரு ஃப்ராக்சர். அண்ட் 5வது டெஸ்ட்டும் அவர் ஆடுவது சந்தேகம். இந்த டெஸ்ட்டில் அவர் கீப்பிங் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி ஷார்துல் டாக்கூர், அதற்கு முன்னாடி அவரை பற்றி சொல்லி ஆனும், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அவர் எடுத்து கொடுத்தார். 41 ரன்கள் அவர் அடித்தார். ஏன்னா ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் அவரும் வாஷிங்டனும் ஒரு நல்ல ரீபில்டிங் ஆக்ட் பண்ணாங்க. அதற்கு பிற்பாடு 314க்கு 6 அடடா ஒரு பேட்ஸ்மேன் குறைபாடு இருக்குமே, இப்போ யார் வருவாங்க, அன்ஷுல் கம்போஸ் தான் ஓரளவு ஆட போகிறாரா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும்போது ரிஷப் பந்த் தட்டி தடுமாறி நடந்து வந்தார். மைண்ட் யூ, அவரோட லீடிங் லெக், இன்ஃபேக்ட் ஒரு இடது கை ஆட்டக்காரருக்கு ஃப்ரண்ட் ஃபுட், அவரோட வலது காலில் அடி. ஸோ அதில் வெயிட்டும் போட முடியாது. கிட்டத்தட்ட பேட்டை ஊன்றுகோல் மாதிரி வச்சுட்டு வந்தார். அண்ட் அவரால் கிளியராக சிங்கிள்ஸ் ஓடுவதெல்லாம் கடினம். பட் அப்படி இருந்தும் ஓடினார். எந்த அளவுக்கு நம்மளை வியப்புக்கு உள்ளாக்கியிருக்காரோ அந்த அளவுக்கு நிச்சயமாக இங்கிலாந்து போலர்ஸையும் ஒரு ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியிருப்பார். சில சிங்கிள்ஸும் எடுத்தார், சில முறை டபுள்க்கும் வேகமாக ஓட முயற்சி செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சார். ஒரு செம்ம 6 ஜோஃப்ரா அடித்தார், ஒரு ஸ்லோவர் பால் போடும்போது அடித்தார். 54 ஒரு ஹாஃப் செஞ்சுரி. பட் இந்த இன்னிங்ஸை நம்பருக்காக இல்லை, இதோட ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக. அனில் கும்ப்ளே அந்த பேண்டேஜோடு ஆடினது நிறையா பேருக்கு ஞாபகம் இருக்கும். கிரேம் ஸ்மித் ஒரு முறை ஒரு கையோட ஒரு கை பிளாஸ்டரில் வச்சுட்டு ஆனார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மெமரியாக இது இருக்கும். 358க்கு இந்தியா முடித்தாங்க. ஒரு நல்ல டோட்டல். 375 400 வந்திருந்தால் சிறப்பான டோட்டலாக இருந்திருக்கும். பட் நல்ல டோட்டல். அதுக்கப்புறம் இங்கிலாந்து இந்தியாவோட ஒரு ப்ரொஃப்ளிகேட் போலிங்னு சொல்லாமல், ஏன்னா 2 பக்கமும் போட்டுட்டு இருந்தாங்க, நிறைய லெக் சைடில் ஸ்ப்ரே பண்ணாங்க. 166 ரன் பார்ட்னர்ஷிப் ஜாக் க்ராலி மற்றும் டக்கெட். ஒரு கட்டத்தில் டக்கெட் 26 இருக்கும்போது தான் க்ராலி ஒரு ரன் எடுத்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஷார்ட் பை ஷார்ட். தென் கம்போஜ் ஒரு நல்ல செகண்ட் ஸ்பெல், அவரோட முதல் விக்கெட் அவர் கிடச்சது பென் டக்கெட். அதுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா ஜாக் க்ராலி அவுட் ஆக்கினார். நல்ல கேட்ச். இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ஸாக இருக்குது. இந்தியாவுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்திருந்தாலும், ஏன்னா 133 ரன்கள் பின்னால் தான் இருக்காங்க இங்கிலாந்து. இந்த மேட்ச் எப்படி வேணால் போகலாம். 3rd டே மூவிங் டே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 தமிழில்.